நம்ம இப்போ 2.6ல் fourth sum பார்க்கலாம். Show that the following equations represent a circle and find its center and radius. சரிங்களா? இப்போ கொடுத்துக்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம பண்ணோம் ஒரு சர்க்கிள் ரெப்ரசன்ட் வந்து அப்புறம் அது சென்டரையும் ரேடியஸும் ஃபைன் பண்ணோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு போகலாம். modulus of z minus 2 minus I equal to 3. சரிங்களா? இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். சரிங்களா? இந்த z நாட்டாக என்னென்னா சென்டர், இது நமக்கு சென்டர். சரிங்களா? சென்டர். ஆர் என்ன பார்த்தீங்கன்னா ரேடியஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ண நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் இல்லைங்களா? அப்போ z 2 மைனஸ் ஐ இருக்குல்லப்பா, அப்போ இது வந்து நம்ம மைனஸ் ஒன் காமனாக தருவோம். நமக்கு வந்து இது சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாட்டுமா ப்ளஸ் ஐ கரெக்டுங்களா ஈக்குவல் டு 3. அப்புறம்ங்களா அப்புறம் இது பார்க்குறது எப்படி இருக்கு நமக்கு வந்து இந்த ஃபார்ம் கரெக்டாக வந்துச்சுங்களா? அப்போ இல்லை இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் இந்த ஃபார்ம் இருக்குது ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ it represents a circle with இப்போ சென்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ப்ளஸ் ஐ தானே. அப்போ நமக்கு 2 ப்ளஸ் ஐயும் போடலாம், இல்லை நம்மலாம் அதை கோஃபிஷியன்ட் எடுத்து நமக்கு இந்த சென்டர் நம்ம வந்து பாயிண்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 2,1 சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் நமக்கு 3 அவ்வளோ. சரிங்களா? ஃபஸ்ட் சம் ஓவரா, அதே போல் செகண்ட் சம் போகலாமா? மாடலஸ் ஆஃப் 2z ப்ளஸ் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் சம் சரியாக புரியலாம், இந்த சம் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா z மைனஸ் z நாட் இல்லையா, மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் நமக்கு வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம். அப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்து அந்த 2 நமக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா இங்கே z தான் இருக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், 2 நமக்கு ஜி சரியாக வெளியே தரலாம். அப்போ 2 நீங்கள் மொத்தமாக காமன் எடுத்துட்டா z ப்ளஸ் 1 மைனஸ் 2y ஈக்குவல் டு 2. இந்த 2 அந்த டிவைடை கொண்டு வந்தால் நமக்கு 1 ஆகிடுமா. z ப்ளஸ் சரிங்களா, ஏன் ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன நமக்கு இங்கே z மைனஸ் z நாட்னா z மைனஸ் z நாட்டில் அப்புறம் மைனஸ் முக்காமல் தரலாம். அப்போ இது என்ன நமக்கு ப்ளஸ் 1 ஆகும், மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் 2i என்ன உங்களுக்கு ப்ளஸ் 2i ஆகிடும் இல்லையா. அப்போ 2/2 அடிச்சா 1, இந்த மல்டிபிள் 2 டிவைட் வந்துச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் z மைனஸ் -1 ப்ளஸ் 2y மாடலஸ் ஈக்குவல் டு 1 வந்துடுச்சு. சரிங்களா? அப்புறம் நமக்கு சேம் தான், இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் z மைனஸ் z நாட். ஸோ it represents a circle with center. இப்போ என்ன சென்டர் இருக்குன்னு வரும், இப்போ -1 ப்ளஸ் 2 அப்போ -1, 2ன்னு போடலாம். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம் தப்பு கிடையாது. அடுத்து சென்டர் ரேடியஸ் நமக்கு வந்து 1 தானே, ஆரோட இடத்துல போது 1 இருக்குது. சரிங்களா? 2 சம் ஓவர்லாம். தேர்ட் சம் போயிடலாமா? தேர்ட் சம் மாடலஸ் ஆஃப் 3z மைனஸ் 6 ப்ளஸ் 12i மாடலஸ் ஈக்குவல் டு 8. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னதான் நமக்கு அந்த வெறும் z தான் இருக்கணும், இங்கே 3z வரக்கூடாது, 3 வரக்கூடாது. அப்புறம் நம்ம காமனாக எடுத்துடலாம். அப்போ z மைனஸ் வந்துடும் 2 எனக்கு காமன் எடுத்தால் நம்ம டிவைட் பண்ணி போடணும் ஆக்சுவலாக இல்லையா. 3 கேன்சல் இங்கே z வரும், இங்கே 6 3 ஆட்டி போனால் -2 வரும், இங்கே 12 நமக்கு 3 ஆட்டி போனால் 4 வந்துடும் இல்லையா. 4i ஈக்குவல் டு 8. அந்த 3 அங்கே டிவைடில் கொண்டு போயிடலாம். அதே நேரத்தில் இங்கே என்ன பண்ணலாம், z மைனஸ் காமன் வெளியே தாகும் இல்லையா, ஏன்னா z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் இல்லையா. அப்போ மைனஸ் காமத்தில் இது ப்ளஸ் 2 ஆகிடுமா, இது என்ன ஆகும் -4i ஆகும் இல்லையா. மாடலஸ் ஈக்குவல் டு நமக்கு 8/3 3 டிவைட் வந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது, இட் இஸ்
of the form of modulus of z minus z not equal to r. So it was a circle with center. இதுதான் சென்டர் நமக்கு. இப்போ 2, -4 radius நமக்கு 8/3. இப்போ நம்ம 2.6ல ஃபிஃப்த் சம் போகலாம். obtain the Cartesian equations for the locus of z equal to x plus iy. சரிங்களா, நம்ம ஆக்சுவலாக தேர்ட் சம் பார்த்தாலே அதே போல் இந்த எக்ஸசைஸ் தேர்ட் சம்மும் இதே சேம் சம்ஸ் தான், அதே மெத்தட்லாம் போடலாம். சரிங்களா, இப்போ நம்ம கிவன் என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து z equal to x plus iy. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் சம் எடுத்துங்க. modulus of z minus 4 equal to 16. ஃபஸ்ட் நம்மளாம் அந்த z வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4 equal to 16. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து மாடலஸ் கண்டுபிடிக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை ரெக்டாங்கிள் ஃபார்மில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு அதில் மாடலஸ் வேல்யூ போட முடியும். அப்போ எக்ஸு இந்த -4 ரெண்டு பாருங்கள் ரியல் பார்ட் இல்லையா, ப்ளஸ் ஐஒய் சொல்கிறது இமேஜினரி பார்ட். இதுதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம், ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், மாடலஸ் நம்ம மீனிங் என்னென்னா ஸ்கொயர் ரூட்டாக போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அது கோஎஃபிஷியன்ட் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும், எடுத்து ஸ்கொயர் பண்ணணும், ஈக்குவல் டு 16. இப்போ ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு ஸ்கொயர் ரூட் மட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், நமக்கு ஸ்கொயர் ஆன் போத் சைடு கொடுக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இப்போ நமக்கு x minus 4 whole square plus y square equal to 256. இல்லையா, 6 into 6 நமக்கு 256. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு x minus 4லப்பா, அப்போ என்ன பண்ணலாம், a minus b whole square ஃபார்முலா சொல்லுமா, a square minus 2ab plus என்னது b square. சரிங்களா, அப்போ a square நாங்கள் x square minus 2ab minus 2 into x 2x ஆமாம் இன்ட்டு ஒரு 4 அது 8x ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு 4 ஸ்கொயர்னா 60. இந்த ப்ளஸ் y ஸ்கொயர் போட்டாச்சு. இந்த 256 இந்த பக்கம் நமக்கு மைனஸ் வரும் இல்லையா, ப்ளஸ் 256 லெஃப்ட் சைடு வரும்போது நம்ம minus 256 மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்ம் போட்டாச்சா, ப்ளஸ் நான் y ஸ்கொயர் டேர்ம் போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ஒன்று வந்தால் இருக்குது 8x. இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தா ரெண்டு வேல்யூ இருக்குது, -256 ப்ளஸ் 16. அப்போ சப்ராக்ட் பண்ண நமக்கு 240 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா, இப்போ செகண்ட் சம் போயிடலாமா. நம்ம செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா modulus of z minus 4 whole square minus modulus of z minus 1 whole square equal to 16. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன நமக்கு அந்த z வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுமா, x ப்ளஸ் iy minus 4 modulus square minus x plus iy minus 1 whole square equal to 16. சரிங்களா, இப்போ நம்ம பண்ணோம் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாடலஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றிடணும். அப்போனா ரொம்ப ரியல் பார்ட் ஃபஸ்ட் சொல்லலாமா, இப்போ எக்ஸ் -4 தான் ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐஒய் இமேஜினரி பார்ட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ், அதே போல் இங்கே எக்ஸ் -1 ரியல் பார்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஐஒய் வந்து நமக்கு இமேஜினரி பார்ட்டாக இருக்கும் ஹோல் ஸ்கொயர் போடலவா ஈக்குவல் டு 16. இப்போ நமக்கு மாடலஸ்னால் என்ன மீனிங், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் minus square root of real part square plus imaginary part square. இந்த whole square இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க equal to 16. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடுமா, அப்போ என்ன ஆகும், x minus 4 whole square plus y square minus of x minus 1 whole square
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நமக்கு நம்ம வந்து ஏ மைனஸ் பி ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் சரியா மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு 4 அது 8x ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் போட்டுட்டு நம்ம வாங்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும் 2x இல்லையா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 தான் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் 16 கொண்டு வரலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அவ்வளோ மல்டி பண்ணுறோம் ப்ளஸ் மைனஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக ப்ளஸ் 2x மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் 1 அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இது நம்ம கேன்சல் ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 16 அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 2xல சப்ராக்ட் பண்ண வரும் மைனஸ் 6x வரும் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஆல் மல்டி பண்ணால் நமக்கு வந்து 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் சரிங்களா. அப்போ நமக்கு 5th சம்மும் ஓவர் சரிங்களா.